friends, welcome to Sudha's Kitchen. இப்போ நீங்க பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ். ரொம்ப சூப்பரா ஹெல்த்தியா நினைச்ச உடனே டக்குன்னு குழந்தைங்களுக்கு செஞ்சு தரலாம். ஜவ்வரிசி போண்டா தாங்க அது. இந்த ஜவ்வரிசி போண்டா உடைச்சு பார்த்தோம்னா இந்த மாதிரி ரொம்ப சாஃப்ட்டா இருக்கும் பாருங்க. இந்த அருமையான ஜவ்வரிசி போண்டா எப்படி செய்யறது வீடியோக்குள்ள போய் பார்க்கலாமா? ஒரு கப்புக்கு தோசை மாவு இருந்தால் போதும், நம்ம சூப்பராக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் பண்ணிடலாம். இப்போ ஒரு கப் தோசை மாவு எடுத்ததுக்கு ஒரு 1/4 கப்புக்கு அரிசி மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, 10 வெங்காயம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் இன்றைக்கி காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் ஒரு 1.5 ஸ்பூன் சேர்த்துக்க போகிறேன். கரம் மசாலா தூள் ஒரு 3/4 ஸ்பூன், சாட் மசாலா பவுடர் 1 ஸ்பூனுக்கு. இந்த சாட் மசாலா சேர்க்கும்போது நம்மளோட ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக ஜவ்வரிசி இந்த மாதிரி நல்லா ஊற வச்சுருக்கேன். இந்த ஜவ்வரிசி வந்து 1 மணி நேரமாவது ஊறினா தான் இந்த மாதிரி பூப்பு வரும். நமக்கு சப்போஸ் உடனே செய்யணும் அப்படின்ற பட்சத்தில் என்ன செய்யலாம்னா, இந்த ஜவ்வரிசியை நல்லா அலம்பிட்டு அதில் சுடு தண்ணியை நல்லா ஊற்றி நீங்கள் டைட்டாக தட்டு வச்சு மூட்டிட்டிங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே நல்லா இந்த மாதிரி மலர்ந்து வந்துடும். இப்போ இந்த ஜவ்வரிசி இதோடு சேர்த்துக்கலாம். கடைசியாக தேவையான உப்பு போட்டுக்கலாம். 5 நிமிஷத்தில் நம்மளுடைய ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடும். இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த ஜவ்வரிசி சேர்த்து செய்யும்போது தான் நமக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம சேர்த்த எல்லா பொருளையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி கெட்டியாக வச்சாச்சு. இப்போ வந்து நம்ம எண்ணெய் காஞ்சோடனே எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து போடணும். எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்முடைய ஸ்நாக்ஸை நம்ம இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி சின்ன சின்னதாக அப்படி விரண்டு பிடிச்சி இப்படி போட்டுடணும். இந்த ஜவ்வரிசி சேர்த்ததில் நமக்கு அப்படியே மேலே முத்து அழகாக இருக்கும். இப்போ திருப்பி போட்டுக்கலாம். நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி போண்டா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்குது. இதில் நம்ம சாட் மசாலா சேர்த்ததுனால குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்மளுடைய ஜவ்வரிசி போண்டா நல்லா கோல்டன் கலரில் நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம வெளியே எடுத்துடலாம். நல்லா எண்ணெய்லாம் வடிச்சிட்டு வேற ஒரு பிளேட்டுக்கு ஊற்றி மாற்றிக்கலாம். நம்மளுடைய அருமையான ஜவ்வரிசி போண்டா ரெடி. இதே மாதிரி எல்லாத்தையும் பொரிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாம். உங்களுக்கு இந்த ஜவ்வரிசி போண்டா பிடிச்சிருந்துச்சுன்னா சுதாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.